கல்வியை அரசியலாக்காதீர் என மத்திய கல்வித்துறை அமைச்சர் தர்மேந்திர பிரதான் கடிதம் எழுதியிருக்கிறார். அண்மை செய்தியை பார்க்கிறோம். தமிழகத்திற்கு மும்மொழி கொள்கையை பின்பற்றினால்தான் கல்விக்கான நிதி 2152 கோடி ரூபாயை மத்திய அரசு வழங்கும் என்று மத்திய கல்வித்துறை அமைச்சர் தர்மேந்திர பிரதான் பேசியிருந்தது பெரும் சர்ச்சையை ஏற்படுத்தியிருந்த நிலையில் தமிழகத்தில் உள்ள கட்சியின் தலைவர்கள் கண்டனம் தெரிவித்திருந்தனர். கண்டன ஆர்ப்பாட்டம், போராட்டம் என நடைபெற்றுக் கொண்டிருக்கிறது. தமிழகத்தில் இருமொழிக் கொள்கைதான் பின்பற்றப்படும் என்று தமிழ்நாடு அரசு உறுதியாக இருக்கக்கூடிய நிலையில் கல்வியை அரசியலாக்காதீர் என மத்திய கல்வித்துறை அமைச்சர் தர்மேந்திர பிரதான் கடிதம் வாயிலாக எழுதியிருக்கிறார். கல்வியில் அரசியலை புகுத்தாதீர் என அந்த கடிதத்தில் குறிப்பிட்டிருக்கிறார். அரசியல் கருத்து வேறுபாடுகளை தாண்டி மாணவர்களின் நலன் கருதி முடிவெடுக்க வேண்டும் என அந்த கடிதத்தில் மத்திய கல்வித்துறை அமைச்சர் தர்மேந்திர பிரதான் எழுதியிருக்கிறார். விவரங்களோடு செய்தியாளர் விக்னேஷ் முத்து இணைந்திருக்கிறார். விக்னேஷ் முத்து, இப்போ தமிழகத்துல மும்மொழி கொள்கை வர்சஸ் இருமொழி கொள்கை அந்த சர்ச்சை பெரிய அளவில் போய்கொண்டிருக்கிறது. தமிழ்நாடு அரசு இருமொழி கொள்கையில உறுதியாக இருக்கிறாங்க. இது தொடர்பாக மத்திய கல்வித்துறை அமைச்சர் தர்மேந்திர பிரதான் முதலமைச்சர் ஸ்டாலினுக்கு கடிதம் எழுதியிருக்கிறார். அதுல என்ன விஷயங்கள் குறிப்பிட்டிருக்காரு? ஆனந்தி, தமிழகத்தை பொறுத்தளவு இருமொழி கொள்கையில் மாநில அரசு சரியாக இருப்பதாகவும் மும்மொழி கொள்கை கட்டாயம் என்பதில் அவசியமில்லை என்று தொடர்ச்சியாக தமிழக அரசு பல்வேறு போராட்டங்களை முன்னெடுத்து வரக்கூடிய நிலையில் பள்ளிக்கல்வித்துறை சார்பில் மத்திய அரசு தமிழகத்திற்கு வழங்க வேண்டிய 2000 கோடிக்கும் அதிகமான அந்த தொகையை உடனடியாக விடுவிக்க கோரி நேற்றைய தினம் முதலமைச்சர் மு.க. ஸ்டாலின் கடிதம் எழுதியிருக்கக்கூடிய நிலையில் அதற்கு பதில் தெரிவித்துதான் இந்த கடிதத்தை தர்மேந்திர பிரதான் இன்றைய தினம் எழுதியிருக்கிறார். நமது நாட்டின் கல்வி முறையின் எதிர்காலம் குறித்து மிகுந்த மரியாதையுடன் ஆழ்ந்த பொறுப்புடன் நான் உங்களுக்கு இந்த கடிதத்தை எழுதுகிறேன். புதிய கல்விக் கொள்கை என்பது ஒரு சீர்திருத்தம் மட்டுமல்ல, நமது மொழியியல் மற்றும் கலாச்சார பன்மையை பாதுகாத்து வலுப்படுத்தும் நோக்கில் கொண்டு வரப்பட்டிருக்கிறது. இந்தியாவின் கல்வி முறையை உலக தரத்திற்கு உயர்த்துவதற்கான நடவடிக்கை தான் இது. அதே நேரத்தில் தமிழ் மொழி என்பது மிகவும் பழமையான மொழி, கிட்டத்தட்ட அதிகமான ஒரு பழமையான மொழியாக இருக்கிறது. தமிழ் மொழியை வளர்ப்பதற்கு மத்திய அரசு தேவையான நடவடிக்கைகளை எடுத்து வருகிறது. இந்தியாவின் வளமான மொழியியல் பாரம்பரியத்திற்கான அசைக்க முடியாத ஒரு மொழியாக இந்த தமிழ் மொழி இருக்கிறது. மத்திய அரசு சார்பில் தமிழ் மொழியை காப்பதற்காக காசி தமிழ்ச் சங்கமம் உள்ளிட்ட பல்வேறு நடவடிக்கைகளை மத்திய அரசு எடுத்து வரக்கூடிய நிலையில தொலைநோக்கு பார்வையுடன் இதனை முழுமையாக நீங்கள் சிந்திக்க வேண்டும். இந்த நேரத்தில் மாநில அரசு இதில் தடை முட்டுக்கட்டை போடக்கூடாது. எனவே புதிய கல்விக் கொள்கை 2020 விரிவுபடுத்தி உடனடியாக மாநிலத்தில் அமல்படுத்துவதற்கான நடவடிக்கையை எடுக்க வேண்டும். சமக்கிர சிக்ஷா போன்ற மத்திய ஆதரவு திட்டங்கள் புதிய கல்விக் கொள்கையில் முழுமையாக இணைக்கப்பட்டிருக்கிறது. எனவே அரசியல் வேறுபாடுகளை களைந்து மாணவர்களின் நலனில் அக்கறை செலுத்தி இந்த விவகாரத்தில் கூடுதல் கவனம் செலுத்த வேண்டும். புதிய கல்விக் கொள்கையை ஏற்றுக்கொள்வதற்கான நடவடிக்கையை தமிழக அரசு எடுக்க வேண்டும் என்று கல்வித்துறை அமைச்சர் தர்மேந்திர பிரதான் தன்னுடைய 3 பக்க விரிவான கடிதத்தில் இதனை விரிவாக குறிப்பிட்டிருக்கிறார். ஆனந்தி, புதிய கல்விக் கொள்கையை தமிழகத்துல அமல்படுத்துங்க அப்படின்னு ஒட்டுமொத்த சாராம்சமா அவர் அந்த கடிதத்துல எழுதியிருக்காருன்னு பார்க்க முடியுது. இப்ப கல்வித்துறைக்கான நிதி கேட்டு முதலமைச்சர் ஸ்டாலின் நேற்றைய தினம் கடிதம் எழுதியிருந்தாரு. அந்த நிதி குறித்து பதில் என்ன எழுதியிருக்காங்க விக்னேஷ் முத்து? அதைத்தான் தர்மேந்திர பிரதான் குறிப்பிடுகிறீர்கள். சமக்ஷ சிக்ஷா போன்ற மத்திய அரசின் ஆதரவு திட்டங்கள் என்பது, அதே நேரத்தில் PMC பள்ளிகள், இந்த புதிய கல்விக் கொள்கையும் ஒரு முன்மாதிரியாகத்தான் பார்க்கப்படுகிறது. அதற்கு கீழே தான் இந்த திட்டங்கள் எல்லாம் வருகிறது. இதனால் புதிய கல்வியை அமல்படுத்தும் பொழுது அதற்கான நிதிகளை தொடர்ச்சியாக மாநில அரசுக்கு வழங்குவதில் எந்தவித சிக்கலும் இருக்காது. இதனால் மறைமுகமாக புதிய கல்விக் கொள்கையை அமல்படுத்தினால் மட்டும்தான் மாநில அரசுக்கு அந்த தேவையான நிதிகளை மத்திய அரசு தொடர்ச்சியாக எந்தவித சிக்கலுமின்றி வழங்கும் என்பதையும் இதில் குறிப்பிட்டிருக்கிறார். ஏற்கனவே வாரணாசியில் செய்தியாளர்களை சந்திக்கும் பொழுது தர்மேந்திர பிரதான் இந்த புதிய கல்விக் கொள்கையை அமல்படுத்தினால் மட்டும்தான் நிதி என்பதை திட்டவட்டமாக தெரிவித்திருக்கக்கூடிய நிலையில அதே ஒரு குறிக்கோளில் மத்திய அரசு உறுதியாக இருப்பதாகவும் புதிய கல்விக் கொள்கையில் அந்த நல்ல அம்சங்களை சுட்டிக்காட்டி அதனை ஏற்றுக்கொள்வதில் என்னென்ன சிக்கல் இருப்பது என்பதை மாநில அரசு விளக்கம் அளிக்க வேண்டும் என்பதும் தெரிவித்திருக்கிறார். ஆனந்தி, விக்னேஷ் முத்து இணைப்பில் இருங்கள். இது குறித்து பேசுவதற்காக தமிழக காங்கிரஸ் கமிட்டியின் தலைவர் திரு செல்வ பிறந்தக இணைப்பில் இருக்கிறார். சார் வணக்கம். 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 நேற்றைய தினம் முதலமைச்சர் ஸ்டாலின் கடிதம் எழுதியிருந்தாங்க கல்வித்துறைக்கான நிதி கேட்டு. இப்போ மீண்டுமே இந்த கடிதம் மத்திய கல்வித்துறை அமைச்சர்
தர்மேந்திர பிரதான் தரப்பிலிருந்து பதில் கடிதம் வந்திருக்கு. அந்த கடிதத்திலேயுமே மறைமுகமாக புதிய கல்விக் கொள்கையை அமல்படுத்தினால்தான் தமிழகத்திற்கான இந்த கல்வித்துறைக்கான நிதி வழங்கப்படும் அப்படின்னு மறைமுகமா அதுல குறிப்பிட்டிருக்கிற மாதிரி தெரியுது. நீங்க இந்த கடிதத்தை எப்படி பாக்குறீங்க? அவங்க என்ன சொல்றாங்கன்னா, நீங்க 1000 ஆண்டுகளுக்கு முன்பு என்ன குலத்தொழிலை செய்தாயோ அந்த குலத்தொழிலை செய்ய வேண்டும். குலத்தொழில் தான் மனு சொல்லுகிறது, குலத்தொழிலை தான் RSS சொல்லுகிறது. இதை நாங்கள் திணிப்போம், ஏற்றுக்கொள்ளுங்கள் என்றால் மற்ற மாநிலங்கள் மாதிரி தமிழ்நாடு கிடையாது. தமிழ்நாடு சுயமரியாதைக்கு உரிய மாநிலம், சமூக நீதிக்கான மாநிலம். அதை தான் மாண்புமிகு முதலமைச்சர் அண்ணன் தளபதி அவர்கள் தொடர்ந்து வலியுறுத்தி வருகிறார், கடைபிடிக்கிறார். அவங்க என்ன சொல்றாங்க, 8ஆம் வகுப்புல விருப்ப பாடம் எடுன்றாங்க புதிய கல்விக் கொள்கையில. 8ஆம் வகுப்புல விருப்ப பாடம் எடுத்தா என்ன விருப்ப பாடம் எடுக்கணும்? எங்க அப்பா செருப்பு தைச்சிட்டு இருந்தாரு, நான் செருப்பு தைக்க போறேன்னு விருப்ப பாடம் எடுக்கணும். எங்க அப்பா கார்பெண்டரா இருந்தாரு, நான் கார்பெண்டரா போறேன். எங்க அப்பா மலம் மாறிட்டு இருந்தாரு, அதை நான் செய்யணும். இதான் விருப்ப பாடமா? 8ஆம் வகுப்புன்னா ஏறக்குறைய 13 வயசு இருக்கும் அந்த பிள்ளைக்கு. 13 வயசுல போயிட்டு எப்படி தீர்மானிக்க முடியும்? இதெல்லாம் வன்மையா கண்டிக்க தகுந்தது. இதைதான் உறுதியா இருக்கார் மாண்புமிகு முதலமைச்சர். பழைய சிஸ்டத்தை, பழைய மனுக்களுடைய ஆதிக்கத்தை தகர்க்கணும்னு முயற்சி பண்றார். இந்த தலைமுறை மட்டும் இல்ல, அடுத்த தலைமுறைக்கும் நாம சமூக நீதிக்கான வழிகாட்டுதலை புரிதலோடு ஆட்சி செய்ய வேண்டியது செஞ்சிட்டு இருக்கார். இவங்க யாருங்க திணிக்கிறதுக்கு? அதை எங்க மாநிலத்துக்கு எது வேணுமோ அதை நாங்க தேர்ந்தெடுப்போம். மாநில பட்டியலிலேயே ஒன்றிய பட்டியலில கல்வி கிடையாது. கல்வி பொது பட்டியல்ல இருக்கு, கங்கரன்ஸ் லிஸ்ட்ல இருக்கு, ஸ்டேட் லிஸ்ட், சென்ட்ரல் லிஸ்ட்ல கிடையாது. அப்போ சட்டம் என்ன சொல்லுது? அரசியலமைப்பு சட்டம் என்ன சொல்லுது? கங்கரன்ஸ் லிஸ்ட்ல இருக்கு அப்படின்னா மாநில அரசுடைய ஒப்புதலோடு செய்ய வேணும்னு. அப்ப மாநில அரசு ஒப்புதல் கிடைக்கலாம், விட்டுட்டு போக வேண்டியதானே? இப்ப நவோதயா பள்ளிகளை கொண்டு வரணும்ட்டு நரசிம்மராவ் அவர்கள், காங்கிரஸ் உடைய பிரதமர், கொண்டு வந்தார். ஆனா தமிழ்நாடு அரசு என்ன சொல்லுது? நவோதயா எங்களுக்கு வேண்டான்ட்டாங்க. நவோதயா நன்மை, நீங்க இடம் மட்டும் கொடுங்க, ஒரு மாவட்டத்துக்கு 20 கோடி ரூபாயில நாங்க நவோதயா பள்ளிக்கூடங்களை கட்டுறோம், அதுக்கு உண்டான இன்ஃப்ராஸ்ட்ரக்சர் ரெடி பண்ணி கொடுக்குறோம்னாங்க. ஆனா அதுல உள்ள குறைபாடுகளை சுட்டி காட்டினாங்க. காங்கிரஸ் உடைய பிரதமர் ஏற்றுக்கொண்டார். அவர்களுக்கு இது பிடிக்கவில்லை, இவர்களுக்கு எதிராக இருக்கிறதுன்னு. அதுக்காக கல்விக்கு கொடுக்க வேண்டிய நிதியை காங்கிரஸ் ஆட்சியாளர்கள் நிறுத்தினாங்களா? இதுதான் காங்கிரஸ் ஆட்சிக்கும் பிஜேபி ஆட்சிக்கும் உள்ள ஒப்பீடு. விருப்ப பாடம் மற்றும் விருப்ப மொழி இரண்டுலயுமே ஆப்ஷன்ஸ் கொடுத்திருக்கோம் இல்லையா? இதுல எந்த இடத்துல நம்ம திணிப்புன்னு அதை நீங்க சொல்றீங்க? இல்லையா, நீங்க மும்மொழி கூட ஆப்ஷன் கொடுக்குறீங்க. என்ன கொடுக்குறீங்க? பிரெஞ்சுன்றீங்க, ஹிந்தின்றீங்க, ஜெர்மனின்றீங்க. இதை உள்ள கையெழுத்து போட்டோடனே அப்புறம் என்ன பண்ணுவீங்க? ஹிந்தி மட்டும்தான் ஆட்சி மொழி, ஹிந்தி மட்டும்தான் வழக்காடு மொழி, ஹிந்தி மட்டும்தான் பயிற்று மொழி அப்படின்ட்டு ஒரு ஜீவோ போடுவீங்க. நான் என்ன கேட்கிறேன், இவ்வளவு காலமாக கடைபிடித்ததில் என்ன தவறு இருக்கு? இந்த இருமொழி கொள்கையை, இருமொழி கல்வியை படிச்சதுதான் இன்னைக்கு நாசால மிகப்பெரிய வல்லுநரா இருக்கான், உலக நாடுகள் என்ஜினியரா இருக்காங்க. இன்னைக்கு கூகுள்ல இருக்கிற CEO பிச்சை அவர்கள் எங்க படிச்சுட்டு போறாரு? இருமொழி கொள்கை தானே. இன்னைக்கு உலகம் முழுவதும் இருக்கிற தொழிலதிபர்கள், தொழில் வல்லுநர்கள், டெக்னாலஜியில புகழ்பெற்றவர்கள்லாம் இருமொழி கொள்கை படிச்சவங்க தானே. சொல்லுங்க, இருமொழி கொள்கை படித்தவர்கள் யாராவது வட மாநிலங்கள்ல போயிட்டு மேஷன் வேலை, விவசாய வேலை, வீட்டு வேலை எல்லாம் செஞ்சிட்டு இருக்காங்களா? இன்னைக்கு கல்வியில புரட்சிகரமான மாநிலமா தமிழ்நாடு முதன்மை மாநிலமா இருக்கு. என்ன குறை கண்டுபிடிச்சீங்க? எங்களுக்கு வேண்டாம், நாங்கள் விரும்பவில்லை, தமிழ்நாட்டு மக்களுக்கு இது ஒவ்வாதுன்னா வீட்டு போக வேண்டியதானே? என்ன பிடிவாதம் வேண்டி இருக்கு? அப்ப கூட்டாட்சி தத்துவத்திற்கும் ஜனநாயகத்துக்கு எதிராக தானே பாஜக அரசு இருக்கு. அதனால முதலமைச்சர் உறுதியாக இருக்கிறார். நாங்கள் எல்லாம் அவர் பின்னாடி இருந்து இதை வலியுறுத்தி கொண்டு இருக்கிறோம். இதை விட்டு விடுவதுதான் பாஜகவுக்கு நல்லது. தமிழகத்துல இருமொழி கொள்கை அப்படிங்கிறது உறுதியாக இருக்கிறது, தமிழ்நாடு அரசு உறுதியா இருக்கு, அதுல கூட்டணியில் இருக்கக்கூடிய நாங்களுமே உறுதியா தான் இருக்கோம் அப்படின்னு பேசியிருக்கீங்க. நன்றி திரு செல்வ பெருந்தகை. தொடர்ந்து கல்வியாளர் திரு நெடுஞ்செழியன் இணைப்பில் இருக்கீங்க. சார் வணக்கம். மத்திய அரசு புதிய கல்விக் கொள்கையை தமிழகத்தில் அமல்படுத்தினாதான் கல்வித்துறைக்கான நிதி விடுவிக்கப்படும் அப்படின்னு மத்திய அரசு சொல்லுது. மாநில அரசு தமிழகத்துல இருமொழி கொள்கை தான் பின்பற்றப்படும் அப்படின்னு உறுதியா இருக்கிறாங்க. இந்த ரெண்டுத்தையுமே நீங்க எப்படி பாக்குறீங்க சார்? மும்மொழி கொள்கை, இருமொழி கொள்கை. பேருமே மொழி சண்டை போட வேண்டாங்க. ஏன்னா இப்ப நீங்க ஆர்டிபிஷியல் இன்டெலிஜென்ஸ்ல நீங்க எந்த இதுல மொழியை கொடுத்தா உடனே டிரான்ஸ்லேஷன் பண்ணி தருது, சரிங்களா? இப்ப மொழின்னு சொல்லி நீங்க சண்டை போட்டு கல்வியை நீங்க ஆல்ரெடி இந்தியாவோட கிராஸ் என்ரோல்மெண்ட் ரேஷியோ பாத்தீங்கன்னா 128.4 தான் உயர்கல்விக்கே வராங்க. தமிழகம்லாம் அதை தாண்டி போயிடுச்சு. இப்ப நீங்க கல்வியில இந்த மாதிரி இப்ப சிங்கிள் என்ட்ரன்ஸ் NEPல நீங்க CUTன்னு ஒரு எக்ஸாம் கொண்டு வந்திருக்கீங்க. அந்த என்ட்ரன்ஸ் எக்ஸாமினேஷன்ல ஜியாலஜியும் ஜியாகிரபியும் ஒன்னா வச்சிருக்கவங்க தான் இந்த எக்ஸாமினேஷன் பாலிசியே கொண்டு வராங்க.
இதுல கல்வியை பொறுத்த வரைக்கும் நீங்க தயவு செய்து அரசியல் பண்ண வேண்டாம். அரசியலை வந்து பார்லிமெண்ட்லயோ கோர்ட்லயோ வச்சுக்கோங்க. இந்த மாதிரி வந்து வளர்ந்த மாநிலங்கள் தரக்கூடிய அந்த நிதிகள்ல தான் வந்து வளராத மாநிலங்களுக்கு வந்து ஃபண்ட் பண்ணிட்டு இருக்கோம். இந்த மாநிலங்களுக்கு ஏற்படக்கூடிய தடைகள்ங்கிறது வந்து இது ஒட்டுமொத்த இந்தியாவை பாதிக்கும். இன்னொன்று மிக முக்கியமா கவனிக்க வேண்டியது, இந்த பாப்புலேஷன் உலகத்துல எங்கேயுமே கிடையாது. அண்ட் இந்த மாறி வரும் தொழில்நுட்பங்களுக்கு ஏற்றவாறு இந்த குழந்தைகளுக்கு நம்ம கல்வி முறைகளை மாற்றி அமைக்கிறதுக்கான முயற்சிகள் எதுலையுமே எண்ணிக்கையில கிடையாது. அப்படி பண்ணாத போது இந்த குழந்தைங்க வந்து உலக நாடுகள் எல்லாமே வளர்ந்த நாடுகள் அந்த மனித வளத்தில் இன்வெஸ்ட் பண்ணி அது மூலமா அந்த நாட்டின் பொருளாதாரத்தை மேம்படுத்துறாங்க. நம்ம மனிதர்களை அழித்து எப்படி வந்து மேம்படுத்தலாம் அப்படிங்கிறத பார்த்தோம். இது கல்வி மட்டும் இல்லை, எண்ணற்ற குழந்தைங்களை வந்து பாதிக்குது. குடும்பங்கள் வந்து குறிப்பாக வந்து வசதி இல்லாத மாணவர்கள் வாழ்க்கையில படித்தாதான் மேல வர முடியும் அப்படின்னு நினைச்சு அரசு பள்ளிக்கு செல்லக்கூடிய மாணவர்களோட ஃபண்டை கட் பண்றதுங்கிறது வந்து இது எந்த வகையிலும் ஏற்புடையது கிடையாது. இது ஒரு நல்ல ஒரு டிஸ்கஷன் போரம் வச்சு ஒரு பொலிட்டிக்கல் நீங்க டிபேட் வச்சு எல்லா கட்சிகளையும் கூப்பிட்டு அதை வந்து முடிக்க வேண்டிய விஷயத்த தனித்தனியா டிவி சேனல்ல போட்டு இங்க ஒரு ஸ்டேட்மெண்ட் அங்க ஒரு ஸ்டேட்மெண்ட் மத்திய அமைச்சர் பண்றது வந்து ஏற்புடையது கிடையாது. இது ஒரு கன்சென்சஸ் வேணும் அப்படின்னா இதை நேரடியாக உட்காந்து எல்லாரும் வந்து நீங்க ஒரு டிஸ்கஷன் வச்சு பேசி யாரெல்லாம் வந்து பண்ணணுமோ அதை பண்ணணும். அதை விட்டுட்டு ஒவ்வொருதுலையும் மாற்றி மாற்றி இன்ஃபர்மேஷன் கொடுக்கும்போது குழந்தைங்களோட எதிர்காலம் வந்து பாதிக்கப்படுகிறது. கல்வி வந்து நல்ல பந்தாடப்படுகிறது. இது கால்பந்து மாதிரி பந்து எங்க போகுதுன்னே தெரியாத அளவுக்கு கல்வி வந்து காணாமல் போயிட்டு மிகுந்த வேதனை தருகிறது. நன்றி திரு நெடுஞ்செழியன். இது குறித்து பேசுவதற்காக திராவிட முன்னேற்ற கழகம் சார்பாக மூத்த தலைவர் திரு டி.கே. இளங்கோவன் இணைந்திருக்கிறார். சார் வணக்கம். வணக்கம். புதிய கல்விக் கொள்கையை தமிழக அரசு ஏற்றுக்கொள்ள வேண்டும் அப்படின்னு வலியுறுத்தி மறுபடியும் மத்திய அமைச்சர் தர்மேந்திர பிரதான் பதில் எழுதியிருக்கிறார் தமிழக அரசுக்கு. எப்படி புரிஞ்சுக்கலாம் இதனை? ஏன்னா தொடர்ந்து தமிழக அரசு தரப்பிலிருந்தும் சரி பல்வேறு தளங்கள்ல இருந்தும் இதற்கான எதிர்ப்பு தெரிவிக்கப்பட்டு வருகிறது. இருமொழி கொள்கை தான் தமிழ்நாட்டில் அப்படின்னு நீங்களும் தொடர்ந்து வலியுறுத்தி கொண்டிருக்கிறீர்கள். அதனால் இதனை ஏற்க வேண்டும் அப்படின்னு தொடர்ந்து வலியுறுத்துகிறார்கள். ஒரு மாநிலம் இதனை ஏற்காமல் இருப்பது சரியல்ல என்பதாக பொருள்படுமாறு அவர் பதில் கடிதம் எழுதியிருக்கிறார். அமைச்சர் எப்படி புரிஞ்சுக்கிறீங்க? கல்வி பொது மாநில பட்டியலிலே இருந்த காலத்திலேயே 1968ஆம் ஆண்டிலேயே சட்டமன்றத்திலேயே இருமொழி கொள்கை குறித்து ஒரு சட்டமாக தமிழ்நாடு அரசு நிறைவேற்றி வைத்திருக்கிறது. இது தமிழ்நாடு அரசு சட்டமன்றத்திலே நிறைவேற்றப்பட்ட ஒரு சட்டத்தின்படி இந்த இருமொழி கொள்கை தொடர்ந்து வருகிறது. இப்பொழுதும் கல்வி என்பது பொதுப்பட்டியலுக்கு போயிருக்கிறது. அதனாலே மாநில அரசு சட்டம் இயற்றும் அதிகாரத்தை இழந்து விடவில்லை. எனவே மாநில அரசால் சட்டமாக்கப்பட்ட ஒரு சட்டத்தை மீறி நீங்கள் நடந்து கொள்ள வேண்டும் என்று மாநில அரசுக்கு வலியுறுத்துவது என்பதே தவறானது. இது மாநிலத்தின் உரிமை. ஒரு சட்டமன்றத்திலே ஒரு சட்டம் இயற்றுவது என்பது மாநிலத்தின் உரிமை. அதன் அடிப்படையிலே நாங்கள் நிறைவேற்றி 1968 தொடங்கி இன்று வரை அது தொடர்ந்திருக்கிறது. அதே நேரத்தில் கல்வியிலே தமிழ்நாடு பல்வேறு மாநிலங்களை காட்டிலும் முதல் ஓரிரு இடங்களிலே தொடர்ந்து பயணிக்கிறது. அந்த அளவிலே இங்கே கல்வியும் வளர்ச்சியும், கல்வியில் இருந்து மாணவர்கள் விடுபடுவது குறைந்து அனைவரும் கல்வி பெறுகிறார்கள் என்ற நிலையிலே ஒரு உயர்ந்த இடத்திலே கல்வி துறையிலே தமிழ்நாடு விளங்குகிறது. இப்பொழுது இந்த சட்டத்தை மாற்ற வேண்டும், இந்த சட்டத்தை நீங்கள் நிறைவேற்றிய சட்டத்துக்கு எதிராக நடந்து கொள்ளுங்கள் என்று சொல்வது எப்படி சரி என்பதுதான் எங்கள் கேள்வி. புதிய கல்விக் கொள்கை மொழி சுதந்திரத்தன்மை உடையது. இப்போ தமிழ்நாடு கூட்டாட்சி தத்துவத்திற்கு எதிராக செயல்படுவதாக இருக்கிறது. இது போன்ற வலியுறுத்தல்கள் இது கூட்டாட்சி தத்துவத்திற்கே எதிரானது அப்படின்னு சொல்றாரு தர்மேந்திர பிரதான். அது எப்படி கூட்டாட்சி தத்துவத்துக்கு எதிரானதா இருக்கும்? பொதுப்பட்டியலிலே ஒரு மாநிலத்துக்கு மாநில அரசுக்கென்று உள்ள துறைகளிலே சட்டம் இயற்றுவது மாநில அரசின் அதிகாரம் தானே. இதை எப்படி கூட்டாட்சி தத்துவம் என்று சொல்வார்கள்? நாங்கள் எல்லாம் இந்த இந்தியா வேண்டாம் என்று சொல்கிறோம், இந்தி வேண்டாம் என்றுதான் சொல்கிறோம். இந்தி எங்களுக்கு தேவையில்லை, நாங்கள் ஆங்கிலம் தமிழும் படித்தாலே எங்கள் மாணவர்கள் நல்ல நிலையிலே கல்வி அறிவு பெறுகிறார்கள் என்பதை நாங்கள் இத்தனை ஆண்டு காலமாக பார்த்து விட்டோம். இது கூட்டாட்சி தத்துவத்திற்கு எப்படி எதிரானதாகும்? 22 மொழிகளிலே ஒரு மொழி இந்தி, அதே போல ஒரு மொழி தமிழ், ஒரு மொழி ஆங்கிலம். இந்த 22 மொழிகளிலே எந்த மொழியை படைத்தாலும் அது கூட்டாட்சி தத்துவத்துக்கு எதிரானது அல்ல. அரசியலமைப்பு சட்டம் 22 மொழிகளை ஏற்றுக்கொண்டிருக்கிறது. இந்த சட்டம் கூட தெரியாதவர்கள் அமைச்சர்களாக இருப்பதுதான் வேடிக்கை. நான் பொதுமக்களுடைய ஒரு புரிதலுக்காக கேட்கிறேன் திரு இளங்கோவன். இப்ப 2024 இருந்து நம்ம தொடர்ந்து இது குறித்து பேசிக்கிட்டு இருக்கோம். இந்த சர்ச்சை போய்கொண்டுதான் இருக்கிறது. கல்விக்கான நிதியை மத்திய அரசு வழங்க வேண்டும் அப்படின்ற தொடர் வலியுறுத்தல்கள் தமிழக அரசு தரப்புல இருந்து வைக்கப்பட்டு கொண்டிருக்கிறது. அவங்களும் அதுக்கு பதில் கடிதம் எழுதுறாங்க. இப்போ இந்த சர்ச்சை இன்னும் கொஞ்சம் அடுத்தடுத்த தளங்களை அடுத்தடுத்த லெவல்ஸை எட்டி இருக்கு அப்படின்னு நான் சொல்றேன். இப்போ கல்விக்கான நிதி இன்னும் மத்திய அரசு கிட்ட இருந்து வரல.
அமைச்சர் தர்மேந்திர பிரதான் தொடர்ந்து அவருடைய ஸ்டாண்ட்ல உறுதியாக நிற்கிறார். தமிழக அரசும் இந்த ஸ்டாண்ட்ல உறுதியா நிற்கிறது. இருமொழி கொள்கை தான், மும்மொழி கொள்கையை நாங்கள் ஒப்புக்கொள்ள மாட்டோம் அப்படின்னு. அவரும் நீங்க ஒப்புக்கொண்டால் மட்டும்தான் கல்விக்கான நிதி வழங்கப்படும் அப்படின்னு சொல்லியிருக்காரு. இதுக்கு தீர்வு தான் எங்க, எதை நோக்கி சென்று கொண்டிருக்கிறது இந்த சர்ச்சை அப்படின்னு நம்ம புரிஞ்சுக்கிறது. அரசியலமைப்பு சட்டத்தை மீறுகிறார்கள், அதை அவர்கள் மதிக்கவில்லை என்பதுதான் இது காட்டுகிறது. நிதியை ஒரு மாநிலத்துக்கு மறுப்பதற்கு இவர்களுக்கு யார் அதிகாரம் கொடுத்தது? அரசியலமைப்பு சட்டத்தின் எந்த பிரிவு அந்த அதிகாரத்தை கொடுத்திருக்கிறது? இவர்கள் அரசியலமைப்பு சட்டத்தை மதிக்காமல் தன்னிச்சையாக ஒரு காட்டுமலாண்டி ஆட்சி நடத்துகிறார்கள் என்று கூட நான் சொல்வேன். ஏன்னா சட்டத்தை மதிக்காதவர்கள் காட்டுமலாண்டிகள். ஒரு அரசியலமைப்பு சட்டம் எங்கே சொல்லியிருக்கிறது மத்திய அரசின் கல்விக் கொள்கையை ஏற்றுக்கொண்டால் தான் நிதி வழங்கப்படும் என்று எந்த பிரிவிலே இருக்கிறது சொல்லட்டும். அவர் எப்படி ஒரு நிதியை நிறுத்தலாம்? நிதி வழங்குவது ஒன்றிய அரசின் கடமை. அவர்கள் அதற்கு நிதிநிலை அறிக்கையிலேயே சொல்லி இவ்வளவு நிதி நாங்கள் கல்விக்காக ஒதுக்கிறோம், இந்த மாநிலங்களுக்கு கொடுப்போம் என்றெல்லாம் சொல்லி ஆணை பெற்றுதான் அந்த நிதிநிலை அறிக்கையிலே அந்த நிதி ஒதுக்கீடு செய்யப்படுகிறது. நீ இந்தி படிக்காவிட்டால் நிதி கிடையாது என்று சொல்வதற்கு அரசியலமைப்பு சட்டத்தின் எந்த பிரிவு இவர்களுக்கு அந்த அதிகாரத்தை வழங்கியது? இவர்கள் அரசியலமைப்பு சட்டத்தை மதிக்காதவர்கள் என்பதை பலமுறை அவர்கள் வெளிப்படுத்தி இருக்கிறார்கள். இதுவும் அதிலே ஒன்று என்றுதான் என்னுடைய கருத்து. நிறைய நான் பிஜேபி ஸ்டேட்ஸ் கூட, பிஜேபி ஆளாத மாநிலங்கள் கூட இத இம்ப்ளிமெண்ட் பண்ணிருக்கிறாங்க, நேஷனல் எஜுகேஷன் பாலிசியை இம்ப்ளிமெண்ட் பண்ணிருக்கிறாங்க அப்படின்ற ஒரு வலியுறுத்தலையும் அவர் வைக்கிறாரு. இது தொடர்ந்து நீண்டு கொண்டே இல்லாமல் அடுத்ததாக இந்த பதில் கடிதத்திற்கு நீங்கள் என்ன எதிர்வினை ஆற்றப் போகிறீர்கள் அரசு சார்பாக? அடுத்து இதனை எப்படி எடுத்து செல்லவிருக்கிறீர்கள்? அது முதலமைச்சர் தான் முடிவு செய்ய வேண்டும். ஏனென்றால் இது அரசாங்கத்தின் முடிவு. ஆனாலும் இதை ஒன்றை மட்டும் உறுதியாக என்னால் சொல்ல முடியும். ஒன்றிய அரசு அரசியலமைப்பு சட்டத்தை மதிக்காமல் அவர்களுடைய இஷ்டத்துக்கு நடந்து கொள்ளாவிட்டால் நிதி வழங்க மாட்டோம் என்று சொல்லுவது இந்த அரசியலமைப்பு சட்டத்திற்கு அவர்கள் ஏற்படுத்துகிற அவமானம் என்பதை மட்டும்தான் நான் சொல்ல முடியும். நன்றி திரு இளங்கோவன், இணைப்பில் வந்து பேசியதற்கு. இருமொழி கொள்கைக்காக தமிழ்நாடு சட்டமன்றத்தில் சட்டம் இயற்றப்பட்டுள்ளது. யார் இந்த அதிகாரத்தை வழங்கினார்கள் மத்திய அமைச்சருக்கு என்பதாக திரு டி.கே.எஸ். இளங்கோவன் நம்மிடையே தொலைபேசி வாயிலாக தெரிவித்திருக்கிறார். இது எப்படி கூட்டாட்சி தத்துவத்திற்கு எதிரானது என்று மத்திய அமைச்சர் சொல்கிறார் என்றும் அவர் கேள்வி எழுப்பியிருக்கிறார், காட்டமாக விமர்சனம் செய்திருக்கிறார். தொடர்ந்து மும்மொழி கொள்கை, இருமொழி கொள்கை என்பது ஒரு நீண்ட நெடிய பிரச்சனையாகவே இருந்து வருகிறது. இந்நிலையில் முதலமைச்சர் மு.க.ஸ்டாலின் எழுதிய கடிதத்திற்கு மத்திய அமைச்சர் தர்மேந்திர பிரதான் அளித்திருக்கக்கூடிய பதில் கடிதம் அடுத்த கட்ட சர்ச்சையை கிளப்பியிருப்பதாகவே நாம் பார்க்கலாம். அதிமுக சார்பாக திரு வைகை செல்வன் நம்மோடு தொலைபேசி வாயிலாக இணைந்திருக்கிறார். சார் வணக்கம். வணக்கம். இருமொழி கொள்கை அப்படின்றதுதான் தமிழ்நாட்டினுடைய ஒரு பிரின்சிபலா இருந்துட்டு இருக்கு. அதிமுகவும் அதே நிலைப்பாட்டில் தான் இருக்கிறீர்கள். இருமொழி கொள்கை தான் மாநில அரசினுடையது, மும்மொழி கொள்கை நமக்கு வேண்டாம் என்பதுதான் அதிமுகனுடைய நிலைப்பாடாகவும் இருக்கிறது. இப்போ மத்திய அமைச்சர் தர்மேந்திர பிரதான் ஒரு பதில் கடிதத்தை எழுதியிருக்கிறார் தமிழக அரசுக்கு. கூட்டாட்சி தத்துவத்திற்கு எதிராக இருக்கிறது ஸ்டாலின் எழுதியிருக்கக்கூடிய கடிதம். மும்மொழி கொள்கை வேண்டாம் என்று சொல்வது நீங்கள் கூட்டாட்சி தத்துவத்திற்கு எதிராக இருக்கிறது என்பதாக ஒரு கடிதம் எழுதியிருக்கிறார். நீங்க எப்படி பாக்குறீங்க, எப்படி புரிஞ்சுக்கிறீங்க? இருமொழி கொள்கை தான் தொடர்ந்து நாம் பின்பற்றி வருகிறோம். ஏற்கனவே மும்மொழி கொள்கை கொண்டு வரப்பட வேண்டும் என்று எல்லா மாநில முதல்வர்களுடைய மாநாட்டிலே ஏற்றுக்கொள்ளப்பட்ட ஒன்று. அப்படி ஏற்றுக்கொள்ளப்பட்ட போது ஒரு மொழியை கட்டாயமாக திணிக்கிற முயற்சி செய்த காரணத்தினால் தமிழ்நாட்டிலே இருக்கக்கூடிய மொழி உணர்வாளர்கள் வெகுண்டெழுந்தார்கள். மாணவர்கள் போராட்டம் நடத்தினார்கள். தங்களுடைய உயிரையே தங்களுடைய உடலையே தீக்கு தின்ன கொடுத்தார்கள். இதுக்கு ஒரு மொழிக்காக தங்களுடைய உயிரை மாய்த்துக் கொள்வதும், உயிரை தீயிலே இரையாக்குவதும், உயிரை இழந்து படுவதும் என்பது எந்த மொழிக்காகவும் இல்லை. தமிழ் மொழிக்காக நடந்த நிகழ்வை உலகமே அன்று வியந்து பார்த்தது. அப்படிப்பட்ட சூழ்நிலையில் தான் மொழி உணர்வோடு அன்றைய பிரதமராக இருந்த பண்டித ஜவஹர்லால் நேரு அவர்களுடைய ஆழ்ந்த ஒரு உணர்வின் அடிப்படையில் இருமொழி கொள்கையை பின்பற்றப்பட வேண்டும். அது தாய்மொழியாக இருக்கிற தமிழ் மொழியை கட்டாய பாடமொழியாகவும் இணைப்பு மொழியாக ஆங்கிலமும் தொடர வேண்டும் என்கிற அடிப்படையில் தான் சட்டமன்றத்திலே தீர்மானமும் நிறைவேற்றப்பட்டது. அது தொடர்ந்து இன்றளவும் பின்பற்றி வருகிறார்கள். இப்போது நாங்கள் கேட்கிறோம், தர்மேந்திர பிரதான் அவர்களே, மும்மொழி கொள்கை என்று சொல்கிறீர்களே, வட இந்தியாவில் அதாவது இந்தி பேசுகிற மாநிலங்களில் தாய்மொழி இந்தி, இரண்டாவதாக இருக்கிற மொழி இணைப்பு மொழி தமிழ் ஆங்கிலம். ஆக இந்தியையும் ஆங்கிலத்தையும் கற்றுக்கொள்கிறீர்கள். மூன்றாவது மொழியாக நீங்கள் சமஸ்கிருதத்தை ஒரு விருப்ப பாடமாக அதிக மதிப்பெண் எடுப்பதற்காக கற்றுக்கொள்கிறார்கள். ஆக இந்த இந்திய மொழியில் இருக்கிற அந்த 22 மொழிகள் இருக்கக்கூடிய அட்டவணை மொழிகளில்
இந்தியை வேண்டாம், வேறு மொழிகளையாவது நீங்கள் கற்றுக்கொள்ளுங்கள் என்று சொல்வது ஒரு சூழ்ச்சியின் அடையாளம். நீங்கள் அருகில் இருக்கக்கூடிய கன்னடத்தையோ மலையாளத்தையோ அல்லது தெலுங்கையோ வேறு போஜ்பூரியோ இல்ல வேறு மொழிகளை கற்றுக்கொண்டு வேறு என்ன செய்ய முடியும்? ஆகவே வேறு எந்த மொழியும் கற்றுக்கொள்ள வாய்ப்பில்லை என்ற காரணத்தினால் இந்தி மொழிக்கு அவர்கள் வந்து விடுவார்கள் என்கிற காரணம் தான் இதில் புதிந்திருக்கிறது. அவர் சொல்கிறார், தர்மேந்திர பிரதான் குறிப்பிடும் போது அவருடைய கடிதத்துல தமிழ்நாட்டுல தமிழ் மொழியே சைட்லைன் பண்ணப்படுதுதான், மாணவர்களுக்கு அவர்கள் விரும்பிய மொழியை கற்றுக்கொள்ளக்கூடிய அந்த சுதந்திரம் இருக்க வேண்டும், அதற்காக தான் மும்மொழி கொள்கை அப்படின்னு சொல்றாரு. நிச்சயமாக அந்த சுதந்திரம் இப்போதும் இருக்கிறது, எப்போதும் இருக்கிறது. நீங்கள் எத்தனை மொழி வேணாலும் கற்றுக்கொள்ளலாம், அதற்கு யாரும் தடை விதிக்கப் போவதில்லை. திணிப்பதைத்தான் நாங்கள் எதிர்க்கிறோம், கட்டாயமாக்கப்படுவதைத்தான் எதிர்க்கிறோம், அதைத்தான் நாங்கள் வேண்டாம் என்று மறுக்கிறோம். இதைத்தான் நீங்கள் சரியாக புரிந்து கொள்ள வேண்டும். ஒரு சின்ன கோடு தான். இந்த அளவுகோலை சரியாக மத்திய அரசும் மரியாதைக்குரிய தர்மேந்திர பிரதான் போன்றவர்களும் புரிந்து கொள்ள வேண்டும். ஆக திணிப்பு என்பது கூடாது. விருப்பப்பட்டு படிக்கிறவர்கள் தொடர்ந்து படித்துக் கொண்டுதான் இருக்கிறார்கள், பல்வேறு போட்டித் தேர்வுகளை தயாராகி கொண்டுதான் இருக்கிறார்கள். கட்டாயமாக்கப்படுகிற போது மொழி சிதைவு ஏற்படும், இன பண்பாடுகள் எங்களுக்கான அடையாளத்தை இழந்து போகிற ஒரு சூழல் ஏற்படும். அதிமுக நிலைப்பாடு அப்படின்ற அடிப்படையில கேட்கிறேன். திமுக அரசும் இதைத்தான் வலியுறுத்துகிறார்கள், காட்டமான விமர்சனங்களையும் முன்வைக்கிறார்கள். இப்போ முதலமைச்சர் மு.க. ஸ்டாலின் எழுதியிருக்கக்கூடிய கடிதம் கூட்டாட்சி தத்துவத்திற்கு எதிரானது அப்படின்னு திரு தர்மேந்திர பிரதான் அவர்கள் சொல்வதை நீங்க எப்படி புரிஞ்சுக்கிறீங்க? இல்ல, அதாவது ஒரு மாநிலத்தின் மீது ஒரு இன உணர்வும் மொழி உணர்வு உள்ள ஒரு மாநிலத்தின் மீது மொழி கட்டாயமாக்கப்பட வேண்டும் என்று ஒரு மத்திய அமைச்சர் சொல்வதுதான் கூட்டாட்சிக்கு எதிரான கருத்து. அப்படி ஒரு மத்திய அமைச்சர் சொல்லலாமா? மொழி உணர்வோடு மொழி கொள்கையோடு மொழி இன பண்பாடுகளோடு நடந்து கொள்கிறவர்களை உங்கள் சுதந்திரமாக நீங்கள் அனுமதிக்க வேண்டும். அதை விடுத்து இல்லை நீங்கள் கட்டாயமாக மும்மொழி ஏற்றுக்கொண்டால் தான் உங்களுக்கு நிதி தருவோம் இல்லது வேறு போன்ற பல்வேறு அழுத்தங்களை கொடுப்பது, அதுதான் கூட்டாட்சி தத்துவத்துக்கு எதிரான கருத்து என்று நாங்கள் நம்புகிறோம். ஆக இது ஒரு அரசியல் நாகரிகமற்றது, இறையாண்மைக்கு உரசி பார்க்கிற செயலாக நாங்கள் பார்க்கிறோம். இருமொழி கொள்கைதான் தொடரப்பட வேண்டும். விருப்பப்பட்டால் எத்தனை மொழிகளினாலும் கற்றுக்கொள்ளலாம் என்பதுதான் எங்களுடைய கருத்து. மும்மொழி கொள்கையை எதிர்த்து பல்வேறு தளங்களிலும் காட்டமான விமர்சனங்கள், வலியுறுத்தல்கள் எல்லாம் முன்வைக்கப்படுகிறது. மத்திய அரசை எதிர்க்கிறார்கள். அதிமுக சார்பாக வலியுறுத்தல்கள் செய்றீங்க, ஆனா விமர்சனமோ ஒரு அதீதமான அழுத்தமோ இதுவரைக்கும் கொடுக்கப்பட்டதாக நீங்க உணர்றீங்களா? இன்று கூட எங்கள் பொதுச் செயலாளர் எடப்பாடி அவர்கள் உலக தாய்மொழி தினமாக இன்று இருக்கிறதை இருமொழி கொள்கையை காப்போம், நாங்கள் இன்னல்களை தருகிற எந்த மொழிகளையும் ஏற்க மாட்டோம் என்று ட்வீட் செய்திருக்கிறார். பரபரப்பாக இன்று பேசப்பட்டுதான் வருகிறது. உலகத்தில் தமிழ், உலகத்துக்கு ஆங்கிலம், அதெல்லாம் புரிந்து கொள்ள முடிகிறது. ஆனாலும் மத்திய அரசை எதிர்த்து ஒரு காட்டமான விமர்சனமோ கண்டித்து கண்டன தீர்மானமோ அது போன்ற எதையும் பார்க்க முடியலையே. நிச்சயமாக அடுத்தடுத்து பார்க்கலாம். நன்றி திரு வைகை செல்வன், இணைப்பில் பேசுவதற்கு, உங்களுடைய கருத்துக்களை பகிர்ந்து கொண்டமைக்கு. முன்பாக இது தொடர்பாக மத்திய அமைச்சர் தர்மேந்திர பிரதான் என்ன பேசினார் என்பதனை நாம் பார்க்கலாம். I came to know Honorable Chief Minister of Tamil Nadu, Mr. M.K. Stalin has written a letter to Honorable Prime Minister of India, Narendra Modi ji. He has written the letter not in a good spirit. He has mentioned few imaginary concerns through that letters, and his letter is full of political motivation, and looking into his own political convenience, he has written that letter. Let me clarify certain things, certain facts. Looking into the global need, looking into India's marching ahead towards a new heights, Government of India with the visionary leadership of Prime Minister Narendra Modi has come out with National Education Policy 2020 after 34 years. The primary essence of National Education Policy 2020 to bring global standards to education, while at one point where
our ambition is to be global, to have a global standard, and simultaneously it has to be based on Indian ethos, it has to be rooted. It has to promote linguistic and cultural heritage from states like Tamil Nadu, and Tamil language, according to Prime Minister Modi, if I quote, Tamil language is eternal and Tamil culture is global. The government is fully committed to popularizing Tamil language and culture. Government of India is conducting examination for different competitive examinations, different entrance examinations in all the major 13 languages of India, and one among them is Tamil. And one of the important points I would like to re-emphasize, NEP is not recommending imposition of any language on the respective students of the state. That means in no way NEP is recommending imposition of Hindi in Tamil Nadu. This misinformation, this falsehood should not be spread from the responsible persons. Other way, Prime Minister Modi's government is committed, as we promised, towards the glorification of language and heritage of Tamil Nadu. Kasi Tamil Sangamam and Saurashtra Tamil Sangamam is one of these are the two important instruments of recent times to create a global recognition how it is linked, Tamil culture, Tamil language, how it is linked to the pan-Indian prospect. These are the two showcasing events we are organizing. Tirukkural is one of the very pious, very great book on wisdom and knowledge. Central Institute of Classical Tamil in 2022 has translated Tirukkural in the 13 Indian languages. This is our commitment. Subsequently, it has been translated to another 15 Indian languages. Braille translation in 46 ancient Tamil literature books released at Kasi Tamil Sangamam in none else than Prime Minister Narendra Modi ji. Honorable Prime Minister Narendra Modi announced India's first Tiruvallur Cultural Center in Singapore to promote Tamil thought globally. Bharatiya Bhasha Utsav celebrated on Subramaniam Bharatiji's birthday, 11th December in Pan-Indian. Establishment of Subramaniam Bharati chair in the different institutions is our commitment towards Tamil language and culture. When we are opposing three language formula, since 1968, successive government of country has implemented three language formula in education sector. I know the position of Tamil Nadu, I respect that also, but we should not rely on the foreign language. Our over-dependency on foreign language is not the answer. By not implementing NEP 2020, we are depriving our students, teachers and parents the global opportunity, the pan-Indian opportunity. Rejecting a student-centric, future-focused policy is really regressive. Education should not be politicized. Misrepresented fact is not going to solve anything. Even many non-BJP states are implementing NEP. They are taking all the cooperation from federal government. It's not an issue of a scheme. We strongly believe
Samagra Shiksha and PM Sri. These are the two integral components of implementation of NEP. Tamil Nadu is losing around 5,000 crore rupees, not only 2,500, by not implementing PM Sri schools, which is focused on scientific education, which is focused on teaching method in Tamil language, because NEP is giving emphasis to teaching in mother tongue up to class 8. As I again re-emphasizing, we are not going to, NEP is not recommending any language on any students of any state. It is up to the choice of student. To mention NEP 2020 a myopic vision is highly inappropriate. I appeal to raise above from the political difference, from the parochial approach, from the political approach. I have again through a letter request Honorable Chief Minister of Tamil Nadu. Government of India is committed to implement NEP. We are committed to develop all part of country, and specifically my Prime Minister is very proud of Tamil literature, Tamil language and Tamil heritage. This year also we are celebrating Kashi Tamil Sangamam in Kashi in Vanaras. மாணவர் நலனுக்கான கொள்கையை தமிழ்நாடு அரசு நிராகரிப்பது பிற்போக்குத்தனமானது என்று மத்திய அமைச்சர் தர்மேந்திர பிரதான் கூறியிருக்கிறார். மேலும் அவர் தமிழ்நாட்டில் ஹிந்தி திணிக்கப்படுவதாக பொறுப்புள்ள பதவியில் இருப்போர் தவறான தகவலை பரப்பக்கூடாது என்றும், தேசிய கல்விக் கொள்கையை ஏற்றுக்கொண்ட மாநிலங்கள் மத்திய அரசின் நிதியை முழுமையாக பெறுகின்றன, PM ஸ்ரீ திட்டத்தை ஏற்காததால் தமிழ்நாடு அரசு 5,000 கோடி ரூபாயை இழக்கிறது என்றும் அவர் பேசியிருக்கிறார். மேலும் அவர் கூறும்போது, அரசியல் காரணங்களுக்காக மாணவர்களின் எதிர்காலத்தை சீரழிக்க வேண்டாம், தேசிய கல்விக் கொள்கையை குறுகிய கண்ணோட்டத்தில் பார்க்க வேண்டாம், புதிய கல்விக் கொள்கை மொழி சுதந்திரத்தன்மை கொண்டது, எனவே மாநில கல்வி சூழலுக்கு ஏற்ப மாற்றங்களை செய்யும் வகையில்தான் தேசிய கல்விக் கொள்கை வடிவமைக்கப்பட்டுள்ளது என்று அவர் கூறியிருக்கிறார். மிகவும் குறிப்பாக பாஜக ஆட்சி செய்யாத மாநிலங்களும் தேசிய கல்விக் கொள்கையை ஏற்றுக்கொண்டிருக்கின்றன என்று மத்திய அமைச்சர் தர்மேந்திர பிரதான் தனது பதில் கடிதத்தில் முதலமைச்சர் மு க ஸ்டாலினுக்கு கூறியிருக்கிறார். இது தொடர்பான ஒரு நீண்ட விளக்கத்தையும் அவர் அளித்திருந்தார். அந்த வீடியோவை நாம் சற்று நேரத்திற்கு முன்பாக பார்த்தோம். மும்மொழி கொள்கையை எந்த காலத்திலும் ஏற்க மாட்டோம் என்று உதயநிதி ஸ்டாலின் மீண்டும் உறுதிபட தெரிவித்திருக்கிறார். முன்பாக மத்திய அமைச்சர் தர்மேந்திர பிரதான், மாணவர்களின் நலன்தான் முக்கியம், கல்வியில் இதனை அரசியல் செய்யாதீர்கள் என்று தமிழக அரசுக்கு பதில் கடிதம் எழுதியிருந்தார். அதற்கு எதிர்வினையாக துணை முதலமைச்சர் உதயநிதி ஸ்டாலின் தேசிய கல்விக் கொள்கை விவகாரத்தில் யார் அரசியல் செய்கிறார்கள் என்று கேள்வி எழுப்பியிருக்கிறார். மும்மொழி கொள்கையை எந்த காலத்திலும் ஏற்றுக்கொள்ள மாட்டோம் என்று தெளிவாக ஏற்கனவே சொல்லிவிட்டோம். இதில் அரசியல் செய்ய என்ன இருக்கிறது? மொழிக்காக பல உயிரை கொடுத்த மாநிலம் தமிழ்நாடு. தமிழர்களின் உரிமைதான் கல்வி உரிமை, மொழி உரிமை என்று செய்தியாளர்களின் கேள்விக்கு அவர் பதிலளித்திருந்தார். இந்நிலையில் மத்திய அமைச்சர் தர்மேந்திர பிரதான் எழுதியிருக்கும் கடிதத்தில் தமிழகம் இதனை அரசியல் செய்கிறது என்று அவர் குறிப்பிட்டிருந்தார். அது தொடர்பாக உதயநிதி ஸ்டாலின் பேசும்போது, யார் அரசியல் செய்கிறார்கள் இந்த விவகாரத்தில்? மத்திய அரசுதான் அரசியல் செய்கிறது என்பதாக அவர் பொருள்படும்படி பேசியிருக்கிறார். மாணவர்களுக்கு வர வேண்டிய அந்த கல்விக்காக கல்வித்தொகையை நம்ம கேட்டிருக்கோம். 2,150 கோடி நமக்கு கொடுக்க வேண்டியது வருஷம் கொடுத்துருக்காங்க. இப்போ இந்த வருஷம் வந்து NEP ஏற்றுக்கணும், அது மட்டும் இல்லை மும்மொழி கொள்கை ஏற்றுக்கணுன்றாங்க. தமிழ்நாடு எப்பொழுதுமே மும்மொழி கொள்கைக்கு எதிராக தான் இருந்திருக்கு. நம்ம எப்பொழுது எந்த காலத்திலையும் ஏற்றுக்கொள்ள மாட்டோம்னு தெளிவாக சொல்லியாச்சு. இதில் என்ன அரசியல் பண்ணுறது எனக்கு புரியல. மொழிப்போருக்காக பல உயிர்களை கொடுத்த மாநிலம் தமிழ்நாடு. தமிழர்களுடைய உரிமை அது, கல்வி உரிமைங்கிறது. இப்போ யார் அரசியல் பண்ணுறாங்கிறது நீங்கள் புரிஞ்சுக்கணும். அவரை பற்றி பேச விருப்பம் இல்லைங்க. சாரி. எதிர்த்து வரும் 25ஆம் தேதி திமுக மாணவரணி சார்பாக போராட்டம் நடைபெறும் என்றும் துணை முதலமைச்சர் உதயநிதி ஸ்டாலின் தெரிவித்திருக்கிறார். மாணவர்களுக்கு வர வேண்டிய அந்த கல்விக்காக கல்வித்தொகையை நம்ம கேட்டிருக்கோம்.
150 கோடி கொடுக்க வேண்டியது வருஷம் வருஷம் கொடுத்துட்டு இப்போ இந்த வருஷம் வந்து NEP ஏற்றுக்கணும், அது மட்டும் இல்லை மும்மொழி கொள்கை ஏற்றுக்கணுன்றாங்க. தமிழ்நாடு வந்து எப்பொழுதுமே வந்து மும்மொழி கொள்கைக்கு எதிராக தான் இருந்திருக்கு. நம்ம எப்பொழுது எந்த காலத்திலையும் ஏற்றுக்க மாட்டோம்னு தெளிவாக சொல்லியாச்சு. இதில் வந்து என்ன அரசியல் பண்ணுறது எனக்கு புரியல. மொழி போருக்காக பல உயிர்களை கொடுத்த மொழிக்காக பலர் உயிர் தியாகம் செய்த மாநிலம் தமிழ்நாடு. இருமொழி கொள்கை என்பதில் நாங்கள் ஆரம்பத்திலிருந்தே உறுதியாக இருக்கிறோம். யார் இதில் அரசியல் செய்வது என்று துணை முதலமைச்சர் உதயநிதி ஸ்டாலின் தனது செய்தியாளர் சந்திப்பில் வினவியிருக்கிறார். மேலும் திமுக மாணவர் அணி சார்பாக வரும் பிப்ரவரி 25ஆம் தேதி இதனை எதிர்த்து போராட்டம் நடைபெறும் என்றும் அவர் அறிவித்திருக்கிறார். NEP ஏற்றுக்கணும், அது மட்டும் இல்லை மும்மொழி கொள்கை ஏற்றுக்கணுன்றாங்க. தமிழ்நாடு வந்து எப்பொழுதுமே வந்து மும்மொழி கொள்கைக்கு எதிராக தான் இருந்திருக்கு. நம்ம எப்பொழுது எந்த காலத்திலையும் ஏற்றுக்க மாட்டோம்னு தெளிவாக சொல்லியாச்சு. இதில் வந்து என்ன அரசியல் பண்ணுறது எனக்கு புரியல. மொழி போருக்காக பல உயிர்களை கொடுத்த மாநிலம் வந்து தமிழ்நாடு. தமிழர்களுடைய உரிமை அது. முன்பாக தமிழக முதலமைச்சர் MK ஸ்டாலினின் கடிதத்திற்கு மத்திய அமைச்சர் தர்மேந்திர பிரதான் பதில் கடிதம் எழுதியிருந்தார். கூட்டாட்சி தத்துவத்திற்கு எதிரானது தமிழக அரசின் இது போன்ற செயல்பாடு என்று அவர் வெளிப்படையாக அதில் கூறியிருந்தார். மேலும் PM-ஸ்ரீ திட்டத்தை மும்மொழி கொள்கையை தமிழ்நாடு ஏற்றால்தான் கல்விக்கான நிதி ஒதுக்கப்படும் என்றும் அவர் அதில் குறிப்பிட்டிருந்தார். இது தொடர்ந்து அடுத்தடுத்த கட்ட கேள்விகளை எழுப்பியிருக்கிறது இவ்விவகாரம்.